வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மற்றொரு வீடியோ. நிறைய பேர் சொத்து சம்மந்தப்பட்டு போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. யார் வீடு கட்டுவா, யார் சொத்து இருக்கும், யார் பேரில் சொத்து வாங்கலாம், வாங்கக்கூடாது. ஏன்னா சிறுக சிறுக சேர்த்து மிடில் கிளாஸோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. வீடு கட்டிட்டா அது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது 4ஆம் இடம் சொத்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 4ஆம் இடத்துக்கு பாகியஸ்தானம், 12ஆம் இடமும் இதுக்கு ஒரு துணை போகிறது. எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் பாகியஸ்தானத்தை லிங்க் பண்ணி பார்க்கணும். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். மீன லக்ன ஜாதகம், புதன் 12ல் இருப்பார், சூரியன் புதன். அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சொத்து சேரும். நிறைய பேர் விரயமாகும்பாங்க, 4 கூட விரயமாயிட்டாருன்னு. தவறான கணக்கு. அவர் தனக்கு பாக்கியத்தில் இருக்காருன்னு எடுக்கணும். ஸோ அந்த பாக்கியஸ்தானம் 12ஆம் பாவம் அற்புதமாக வேலை செய்யும். நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லா ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டிலாம் பார்க்க முடியாது. நிறைய பேர் அதில் போய் மாட்டிட்டு முழிக்கிறவங்களும் இருக்காங்க. ஐயா நான் மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியே வர்றது தெரியல. இப்போ நானே ஒரு இடம் வாங்கி போட்டேன், 12 வருஷம் ஆகுதுங்க. 400-500 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். இன்றைக்கி போனாலும் 500-600 மேலே தாண்ட மாட்டேங்குது. நம்மளுடைய தலையெழுத்து அவ்வளோதான். இதை கட்டி வாயை கட்டி ஏதோ ஒன்று வாங்கி போடலான்னு இவனுங்க இந்த பில்டர்ஸ் பண்ணுற வேலை. மெயின் ரோட்டில் இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் காட்டினானுங்க. ஏதோ இருக்கிறத போட்டு மீதியை லோனை போட்டு வாங்கியாச்சு. இன்ன வரைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கான யோகம் இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அது வாங்கி போட்டால் அப்ரிசியேஷனுங்கிறது எல்லாருக்குமே அந்த இடத்தின் மூலியமாக கிடைக்கணும்னு இருந்தால் மட்டும்தான். அந்த கூறு இருக்கணும். அந்த கூறு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஜோதிட விதிகளை பார்க்கலாம். பொதுவாக எல்லாம் 4 குடையர் வலுக்கணும்பாங்க. 4 குடையர் எப்படி வலுக்கணும் என்னங்கிறதுல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம்லாம் வலு அப்படிம்பாங்க. சுபக்கிரகங்கள் பார்வை சேர்க்கை, திசாபுத்தி வர்றது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இருக்குது. பட் நேரடியாக அதெல்லாம் உங்களுக்கு சொத்துக்களை தருவதாக இல்லை. காரகிரகம் பார்க்கணும். காரகிரகம் செவ்வாய். செவ்வாய் வலுவாக இருந்தால் கிடச்சிருமா? செவ்வாய் நல்லா இருக்கார், ஆட்சியில் இருக்கார், செவ்வாய் அசுனி சாரம், இல்லை செவ்வாய் அனுஷத்தில் இருக்கார், செவ்வாய் ஆட்சி வீடு இருக்காருன்னா கிடைக்குமானா கிடைக்காது, வாய்ப்பில்லை. செவ்வாய் நீசமாக இருக்கிறவங்கள ஏகப்பட்ட சொத்து இருக்குது, நான் பார்த்துருக்கேன். செவ்வாய் ஆயில்யத்தில் இருக்க ஒருத்தர் பறக்கும்போதே கோடீஸ்வரன். எங்கே சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் செவ்வாய் நீசமாக இருக்குது. ஸோ இந்த அமைப்புகள் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு பாவாதிபதி போய் வலுவடைகிற ஒரே காரணத்தினால அவருக்கு சொத்து இருக்குன்னு சொன்னால் நம்ம தப்ப போயிடும். கண்டிப்பாக இருக்காது. ஒரு சிலர் இருக்கலாம். இந்த காக்கா உட்கார பணம்பழ விழுந்த கதை தான். அதனால் காரகிரகம் பாவாதிபதி அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. சொத்துக்காரகன் செவ்வாய், வீடு சுகபோகத்துக்கெலாம் சுக்கிரன். ஸோ இவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. 4ஆம் பாவாதிபதி சந்திரன். நான் சொல்கிறது காலபுருஷனுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பொதுவாகவே அதுதான் பேசும். 90% பேசும். ஏதோ 1-2 தான் மிஸ் ஆகும். ஸோ இந்த 3 கிரகங்கள் எது? சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். இவர்கள் சாரம் கொடுக்க வேண்டும். சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம், செவ்வாய்க்கு மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம், சுக்கிரனுக்கு பரணி பூரம் பூராடம். ஸோ இந்த மாதிரி நாம் என்ன பண்ணணுங்க, இந்த நட்சத்திர சாரங்களிலே கிரகங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்போ இந்த 9 சாரம் சொல்லியிருக்கேன். 9 நட்சத்திர சாரத்திலையும் கிரகம் இல்லை சார். நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமையும்.
9 நட்சத்திர சாரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அவருக்கு அவர் பேரில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சொந்த பந்தத்தை நெருங்கின ஒரு பேரில் இருக்கிறதோட வாய்ப்புகள் குறைவு. இப்போ மனைவி இருக்காங்க, இல்லை அப்பா இருக்காருன்னா அப்பா ஜாதகத்தில் இந்த கிரகம் இருக்கணும். எங்கள் அப்பா ஜாதத்துலையும் இல்லை, என் ஜாதத்துலையும் இல்லை. கடைசி வரைக்கும் வாடகை வீடு தான். தாத்தா கிட்ட இருந்தது, தாத்தா சொத்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. சுக்கிரன் ஜாதகம் கொஞ்சம், சுக்கிரன் ஜாதகத்தில் 1-2 கிரகம் இருக்குது, அதனால் தப்பிச்சுக்கிட்டோம். செவ்வாய் சாரத்தில் கிரகம் இல்லை, சந்திரன் சாரத்துலேயும் கிரகம் முடிஞ்சு போச்சு. மீறி போய் வாங்கினாலும் நிற்காதுங்க, என்ன பண்ணிடுவோம், வாங்கினாலும் விற்றுருவோம். நிலைக்கணும்னு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் நிலைக்கும். அது மூலிமா யாருக்கு வருமானம் வரணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் வரும், எல்லாருக்குலாம் வராது. ஸோ அடிப்படையில் இந்த 3 கிரகங்களும் சாரம் கொடுத்துருக்க வேண்டும். அந்த சாரத்திலே ஏதாவது ஒரு கிரகம் நிற்கணும். ஏதோ ஒரு கிரகம் நின்று திசா புத்தி நடத்துமா இல்லையா? திசா இல்லைன்னா கூட புத்தி வருமா இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா காலபுருஷனுடைய இந்த முக்கியமாக செவ்வாயும் சந்திரனும் சிறப்பாக வேலை செய்யும். அது என்னென்ன கிரகம் அந்த சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அது வந்து சேருமா அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் மாமனுக்கு சொத்து இருந்தால் உங்களுக்கு வருமா? உங்கள் அத்தைக்கு சொத்து இருந்தால் உங்களுக்கு வருமா? உங்கள் பெரிய பொண்ணுக்கு இருந்தால் உங்களுக்கு வருமா? வராது. தாத்தாவுக்கு இருக்கணும், தாத்தாவுக்கு அப்புறம் உங்கள் அப்பனுக்கு இருக்கணும், இல்லைன்னா தாய் வழியாக வரணும். தாய் வழியாக வந்தாலும் சண்டை சச்சரவு அங்கெங்கன்றது. அது நீங்கள் ஒத்த பிள்ளையாக இருக்கணும். ஒத்த பிள்ளையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது பிரியும். இந்த காலத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு, அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு கிரகம் போயிட்டுன்னா அவங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்குமா? ஸோ அந்த கிரகம் எதுன்னு பார்க்கணும். சூரியன் தான் சார் தாத்தா, பூர்வீகம். பித்ருங்கிற வார்த்தை இருக்குது. பித்ருங்கிற வார்த்தை பித்ரு காரகன்னு பேர் சூரியனுக்கு. அப்பா மட்டுமே பித்ரு கிடையாது, தாத்தாவும் தான். நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. காரக கிரகம்னு இருக்குண்ணா, பித்ரு இல்லைன்னு நான் சொல்லலை. பித்ருனாலே அது அப்பாவும் வந்துடும். பித்ரு தெய்வங்கள் எல்லாமே தாத்தா, தந்தை வழி, தந்தை வர்க்கம்னு சொல்கிறோமோ இல்லையா, அதுதான் பித்ரு. அதனால் சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொன்னான்னா அதுக்கு தமிழாக்கம் வந்து நேரடியாக அப்பான்னு எடுக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் பாவாதிபதி எதுக்கு இருக்கார்? பாவாதிபதினு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? உங்கள் லக்னத்துக்கு 9 கூடையவர்னு சொல்லிடுறோமா இல்லையா? அப்புறம் தான் சூரியனை சொல்கிறோம். இப்போ கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க, 9 கூடிய சுக்கிரன் தான் தந்தைன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு சூரியனை மட்டுமே பிடிச்சுன்னு நம்ம வந்து அது பண்ணக்கூடாது, அப்பா அப்பான்னு சொல்லக்கூடாது. காலபுருஷ பாவாதிபதி குரு, அதை மறந்துடக்கூடாது. அப்போது மேஷத்துக்கு 9 கூடிய குரு, அவர் போய் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இல்லைன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் நின்னா அப்பா பேரில் சொத்து இருக்கும், தாராளமாக சொல்லலாம். கூட பாவக்கிரகம் இருந்தால் சொத்து இருந்து அழிஞ்சிடும். மொத்தத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது பேரில் சொத்து இருக்குது, இல்லை ஓகே இருக்குது, அந்த சொத்து நமக்கு வருமானன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவரே அழிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தந்தைக்கிட்ட இருந்தது சார், தாத்தாட்ட இருந்தது, அழிச்சிட்டாங்க. அதே போல் சூரியன் தாத்தான்னு சொன்னா இல்லையா? சூரியன் ராகுசாரம் வாங்கியிருந்தா ஊரை விட்டு ஓடி இருப்பாங்க. அவங்க தாத்தா காலத்தில் ஏதோ பிரச்சனைனால பஞ்சம் பிழைக்க இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிடுவாங்க, உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போயிடுவாங்க. பிழைப்பை தேடி போகிறவங்க நிறையா இருந்தாங்க. அந்த மாதிரி பட்டணத்தை நோக்கி போனவங்க, நிறைய வெளி மாநிலம் இடம்பெயர்ந்து போனவங்க, தொழிலுக்காக ஜீவனத்துக்காக போனவங்க அதிகம், 90%. அந்த மாதிரி சூரியன் ராகுசாரம் வாங்கக்கூடாது, கேது சாரமும் வாங்கக்கூடாது. வாங்கியிருந்தால் பூர்வீகம் அவுட் ஆகிடும். பூர்வீகத்தில் ஒன்றும் இருக்காது. நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியலம்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சூரியன் மட்டும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தாத்தாவை கை வைக்கும், பூர்வீகத்தை கை வைக்கும், குலதெய்வத்தை கை வைக்கும், குழந்தைய கை வைக்கும், 5ஆம் பாவம். அதனால் 5ஆம் பாவம் காரகத்துக்கு எல்லாத்துக்குமே இது வேட்டு வைக்கும் சூரியன். அதாவது சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். சூரியன் உங்கள் ஜாதகத்தில் வாங்கக்கூடாத சாரம்னா அது என்ன? ராகுசாரம் தான். படாத பாடுபடுத்திடும், பூர்வீகத்தோடு ஓட வச்சிடும், பித்ரு வகையில் சப்போர்ட் இருக்காது, குலதெய்வ குற்றம் இருக்கும், மூத்த பையன் நமக்கு சப்போர்ட் வரமாட்டான், நிறைய சிக்கல் இருக்குது, குழந்தை தடையே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்கள் பூர்வீக சொத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தாத்தாவுடைய அந்த சூரியனை வச்சு 5ஆம் அதிபதியை வச்சு நீங்கள் எடுக்கணும். பூர்வீகங்கிறது உங்களை லக்னத்துக்கு 5, அதே போல் காலபுருஷனுக்கு 5, இதை வச்சு தான் எடுக்கணும். இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக பேசும். சூரியனும் பேசும், ஒரு சிலருக்கு லக்னம் பேசும். ஆனால் இது வந்து எல்லாமே காம்பினேஷன் தான். ஜோதிட விதிமுறைகள் என்பது
ஒரு சிலருக்கு லக்னம் வலுவாக இருக்கும், ஒரு சிலருக்கு ராசி வலுவாக இருக்கும். பார்த்துருக்கலாம் நீங்கள். லக்னத்துக்கு 5 வேலை செய்யலாம், ராசிக்கு 5 வேலை செய்யும். ஸோ இப்படி தான் நாம் அதை பகுத்து தான் எடுக்கணும். பார்த்த உடனே லக்னத்தை மட்டுமே பிடிச்சி தொங்கக்கூடாது. அது தவறான வழிமுறை. அதனால தான் நிறைய பேர் வந்து ஜோதிடம் தவறாக கற்பிக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் தப்பாக பலன் சொல்லிட்டு இருக்காங்க. விதிமுறைகள் கரெக்டு தான், ஆனால் அந்த அடிப்படை விஷயங்களை என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சாரம் சந்திரன் சாரம் என்பது சொத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். சுகபோகங்கிற சுக்கிரன் அவர் ரொம்ப முக்கியம். அது வண்டி வாகன வகையில் எல்லா வகையிலும் சுகபோகத்தை அவர் கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி கணக்கெடுத்து பழகிக்கோங்க. தந்தைக்கு இருக்கா, அப்பாவுக்கு தாத்தா வகையில் இருக்கான்னு பார்க்கணும். அதிலே பாவகிரகங்களுடைய தொடர்பு, இப்போ சூரியன் ராகுசாரம் வாங்கியிருந்தால் பூர்வீகத்தை விட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். அதே போல் தான் தந்தை ராகுசாரம் குரு. அதில் வந்து ராகுல வந்து இன்னொரு இது இருக்குது, அது குறுக்கு வழியில் நிறைய சொத்துக்களை சேர்த்தி கொடுத்துரும். நிறைய இப்போல்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் கொள்ளடிக்கிறானுங்கள, சொத்து சேர்த்திக்கிறானுங்கள. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் ராகு குரு ராகு தொடர்பு பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு என்ன பயங்கரமாக இருப்பான். பார்த்தா கோடி கோடியாக சொத்து வச்சுருப்பான். அது வந்து நிலைக்காதுங்க. அது நிறைய சப்ஜெக்ட் டு கண்டிஷன் கீழே எல்லாம் போட்டு கீழே ஸ்டார்னு போடுறான், விளம்பரத்தில் போட்டிருப்பான். நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு கீழே சின்னதாக எழுதியிருப்பான், கண்ணுக்கு தெரியாத மாதிரி. அந்த மாதிரி அது தெய்வத்தினோட கோட்டில் அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அது என்ன பண்ணிவிடும், எவ்வளோ வேகமாக போச்சோ அவ்வளோ வேகமாக கவுத்தி விட்டுரும். ஸோ அதை வந்து நாம் அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு போக வேண்டாம். சரியான முறையிலே நியாயமாக சம்பாதித்து நியாயமாக வழிநடத்தக்கூடியது இந்த 3 கிரகம் தான். அதாவது செவ்வாய் சந்திரன் சுக்கிரன். இவர்கள் சாரத்திலே கிரகங்கள் இருக்கும்போது தாராளமாக சொத்து சேர்க்கைகள் உண்டாகும். செவ்வாய்ங்கிற ஜாதகர் இப்போ சூரியனும் கெட்டிருக்கு, குருவும் கெட்டிருக்கு. அதாவது அப்பாவுக்கிட்டையும் ஒன்றும் இல்லை, தாத்தாக்கிட்டையும் ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கு கிடைக்குமா, நான் சம்பாரித்து கட்டுவேனா அப்படின்னு கேள்வி வரும். அப்போ மத்தியம வயதுகளில் அது வந்து ஏன்னா மிடில் கிளாஸில் வந்து ஆரம்பத்தில் கால் உண்டு நிற்கிறதுக்கே அவனுக்கு லேட் ஆகிடுப்பான். நான் கூட எல்லோரும் அப்படி தான். அதனால் கரணம் போட்டு தான் வாழ்க்கையில் வந்து மிடில் கிளாஸ் 30,000 40,000 சம்பளத்தை வாங்கிட்டு எந்த வீட்டை கட்டுவேன், எந்த இடத்த வாங்குவேன், அதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் குறிப்பிட்ட காலத்தில் சரியான வயதில் ஒரு லோனை என்ன போட்டு என்ன பண்ணிடுவான், 25-30 வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் லோனை கட்டிக்கிட்டு இருப்பான். கட்டி முடிச்சிட்டான்னா வாழ்நாள் சாதனை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த 10 வருஷத்தில் கண்ணை மூடிடுவான், நோய் வந்துடும், கண்ணை மூடிடுவான். ஸோ இதுதான் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப குறுகிய காலம்தான். மனித வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் பெரிய ஆயிரக்கணக்கான வருடம்லாம் கிடையாது. இதுக்கு தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ அடிக்கடி வெட்டு குத்தலாம். ஸோ குறுக்கோயிலில் போய் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் குறுக்கோயிலில் போய் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது நிலைக்காதுங்கிறது, அதை போய் யாருக்கு போய் சேரணுமோ அது சேராது. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். நிறைய பேர் வாதாடுறாங்க, என்கிட்டே வாதாடுறாங்க, நல்லா தானே இருக்கான், அவன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான். பார்க்குறதுக்கு எப்படி இருந்து அவன் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? அவனுக்கு தூக்கம் வருதா இல்லையான்னு முதல்ல அவனுக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் பாட்டு மாதிரி தான். என்னை கட்டாந்தரையில் வந்து துண்டை விரிச்சு படுத்தேன், தூக்கம் வந்தது, பஞ்சு மத்தியில் தூக்கம் வரலன்னு ஒரு படத்தில் பாடுவார், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குங்க. சொத்துன்னா இதுதாங்க. இந்த 3 கிரகம் அதனுடைய சாரத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வலு இல்லைனாலும் நீசமாக இருக்கிறதுல அப்படிங்கிறதுலாம் வலு இந்த தன்மையெல்லாம் தயவுசெய்து எடுக்காதீங்க. இந்த நீச்ச உச்சத்தையே சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. தவறான அணுகுமுறை. நீச்ச உச்சங்கிறது அதனுடைய வலு சேர்க்கும், வலு சேர்க்காது, அப்படி இப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. அது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். சாரம் தான் ரொம்ப முக்கியமாக பேசும். உச்சமாக இருக்கிற கிரகம் ராகுகேது சாரத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லை. அட்டமாதிபதி சாரம் வாங்கினா பிரயோஜனமே இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீச்ச உச்சத்தை நம்பி ஏமாறாதீர்கள். இந்த மாதிரி பாருங்கள். இந்த கிரகங்கள் சாரம் கொடுத்துருக்கான்னு இப்போ முதல்ல பார்த்துக்கோங்க. இப்போ சொத்துக்களுக்கு உண்டான கொடுப்புனே இருக்கும். ராகுகேது சனி தொட்டால் அந்த வில்லங்கம் வழக்குகள்லாம் அங்கே இருக்கும். 6 கூடையெல்லாம் இருந்தால் கூட என்ன பண்ணும், வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். 8 கூடை இருந்தாலும் சொத்து உண்டாகி அழிஞ்சிருக்கும், இல்லை வழக்குகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும். முதல்ல வரணும் இல்லை, சொத்து இருக்கணும் இல்லை, இருந்தால் தானே வழக்கு வரும். கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்துட்டு சாவரம்லாம் இருக்கான். ஏன்னா நம்ம நாட்டுடைய ஜனத்தொகை எப்படி, எல்லாருக்கெல்லாம் வீடு கிடையாது. ஸோ அந்த மாதிரி சராசரியாக பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த சாரம் கொடுத்தவர்கள் பாக்கியவான்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.